மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கு தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் 9 குற்றவாளிகளை விடுவித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது. இந்நிலையில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. நிலத்தகராறு வழக்கில் சென்னையைச் சேர்ந்த மருத்துவர் சுப்பையா 2013 கொல்லப்பட்டார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு உச்சநீதிமன்றமானது ஏற்றுள்ளது. மிக முக்கியமாக மருத்துவர் சுப்பையானுடைய கொலை வழக்கு குற்றவாளிகளுக்கான அந்த தூக்கு தண்டனையை ரத்து செய்து குற்றவாளிகள் 9 பேரை விடுவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது மிகவும் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் உள்ளது என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் தெரிவித்துள்ளார்கள். மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசினுடைய மேல்முறையீட்டு மனு என்பது விசாரணைக்கு ஏற்கப்பட்டு குற்றவாளிகள் 9 பேருக்குமே நோட்டீஸ் அனுப்பி உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவை பிறப்பித்துள்ளது. மிக முக்கியமாக கடந்த ஜூன் மாதம் தூக்கு தண்டனை ரத்து செய்து அனைவருக்குமான அந்த ஒரு அனைவரையும் விடுவித்து சென்னை உயர்நீதிமன்றம் விடுவித்துள்ளது என்பது எந்த வகையில் இந்த ஒரு விடுதலை என்பது அளிக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வியும் நீதிபதிகள் தற்பொழுது கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக சுப்பையாவினுடைய மனைவி சாந்தி சுப்பையாவும் இந்த மேல்முறையீட்டு மனுவையும் அவர் தாக்கல் செய்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்றைய விசாரணையின் பொழுது தமிழ்நாடு அரசினுடைய சார்பாக மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி தான் நேரடியாக ஆஜராகி வாதிட்டு இந்த விவகாரத்தில் நோட்டீஸ் அனுப்ப வேண்டும், உரிய விசாரணை நடைபெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். இது போன்ற ஒரு தீர்ப்பை தாங்கள் தற்பொழுது வரை பார்த்ததில்லை என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தற்பொழுது கருத்தாக முன்வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது 9 குற்றவாளிகளுக்கும் இந்த ஒரு நோட்டீஸ் அனுப்பி 4 வாரத்திற்குள் பதிலளிப்பதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்து வழக்கினுடைய விசாரணையை உச்சநீதிமன்றமானது ஒத்திவைத்துள்ளது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.